ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் வித் அவகடா. இது வந்து ஒரு மார்னிங் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஆயில் கிடையாது, ரொம்ப கம்மியான டைம்லேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பேர் அவகடோ. இதை நம்ம ஊரில் வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், அது பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் வெஜிடபிள் பிடிக்குதோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போடுவாங்க. ஒரு 1/4 வெங்காயம், நான் வந்து சிகப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளை வெங்காயம் வந்து காட்டம் கம்மியாக இருக்கும், ஆனால் சிகப்பு வெங்காயத்தில் காட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 1/4 வெங்காயம் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிக்கங்க. வெள்ளை வெங்காயம் போடுறவங்க அலச வேணாம், சிகப்பு வெங்காயம் போடுறதுனால அதை தண்ணியில் அலசிட்டிங்கன்னா அந்த காட்டம் கம்மியாக இருக்கும். அலசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 தக்காளி போதும், ரொம்ப ஜாஸ்தி வேணாம். நான் இது ரெடி பண்ணுறது வந்து அரை அவகடாவுக்கு தான் இதை நான் ரெடி பண்ணுறேன். ஒரு 1/4 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அவகடாவை இது மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பெரிய சீடு இருக்கும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்க சீடை வந்து கத்தியை வச்சு அந்த சீடில் ஒரு கொத்து கொத்திட்டு ஒரு அழுத்திட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு வெளியே வந்துடும். இது நல்ல பழமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது அப்படியே வரும். சப்போஸ் காயாக இருந்தது அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் ஜாஸ்தி வரும், அது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. இதில் உப்பு இருக்காது, ஸ்வீட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இதை நீங்கள் வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாலோ இல்லை இந்த வெங்காய தக்காளி சேர்த்து சாப்பிட்டு பார்த்தாலும் காலத்துக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணி விடணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த அவகடை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் அப்படியே பட்டர் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்கையில் பட்டர் மாதிரியே இருக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சால்ட்டு போட வேணாம், கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு லைட்டாக டேஸ்ட்டுக்காக இத்தினோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனையும் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தி வேணாம். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் லெமன். ஏன் லெமன் ஊற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவகடை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா கருப்படிச்சிடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து லெமன் ஆட் பண்ணுறது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ஹாஃபையும் ரெடி பண்ணுறேன். அப்படி பிடிக்கிறவங்க அப்படியே சாப்பிட்லாம், இல்லை அந்த மாதிரியெல்லாம் போட்டு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா சுத்தமாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா குழு குழுன்னு இருக்கும். பட்டர் மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் மாதிரியே இருக்கும். இதுக்கும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டால் போதும், ஏன்னா இதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அதனால இத்தினோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாக்குக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து வீட் பிரெட் எடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த பிரெட்டில் வந்து 12 வகையான தானியங்கள் போட்டிருப்பாங்க. மைதா பிரெட் கிடையாது, வீட்டு. அதனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இதில் அவகடா வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து லைட்டாக தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இதில் பட்டரோ ஆயிலோ எதுவுமே தேவையில்லை. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஆயிலோ பட்டரோ போட்டுக்கலாம். பட் நான் எதுவுமே போடுறதில்ல. அப்படியே நீங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அவகடாவை ஒரு பிரெட்லையும், இன்னொன்று வந்து வெறும் அவகடாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அதையும் சேர்த்து 2 பிரெட், இது ரெண்டும் ஒரு மார்னிங்க்கு நல்லா ஃபுல்லாக இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நார்மல் ப்ரெட்டில் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த நார்மல் ப்ரெட்டில் வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கும் இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ப்ரெட்டில் வந்து நிறைய தானியங்கள் இருக்கிறதுனால
இது ஒரு நல்ல ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.